கனா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பரசி அனன்யாவோட காலை தொட்டு கும்பிட்டதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக சந்திரசேகர் அன்பரசி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக நின்றுட்டுருக்காங்க. அன்பரசி ஒரு பக்கம் அழுதுட்ருப்பாங்க. சந்திரசேகர் நேராக உள்ளே வந்து என்ன நடக்குதுங்க, என்ன அன்பரசியை கீழே கூப்பிட்டு பிரச்சனை பண்ணது பார்த்தாதுன்னு இங்கேயும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க. உடனே சிவகாமி, என்னங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்களே தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்களே பத்மா வந்து இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லியிருந்தாங்களே, இன்னும் கால் பண்ணலையே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் இவ வந்து எங்ககிட்ட சார்ஜர் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசிக்கிட்ட, நீ கேட்ட சார்ஜர்லாம் எங்ககிட்ட இல்லை, நீ வெளியே போய் எங்கேயாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அன்பரசியும் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ சந்திரசேகர் யோசிக்கிறாரு, இல்லை இங்கே வேறு ஏதோ நடந்திருக்கு, அன்பரசி வேறு எதையோ கேட்டிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அன்பரசி நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ மஞ்சு வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அன்பரசி, அனன்யா ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியல, அவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக இப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்கானே புரியல எனக்கு. எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்த லெட்டருக்காக நான் எவ்வளோ ஆவலோடு இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல, அந்த லெட்டரை வாங்கி அவள் கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டிருக்கா, அதை எங்கே போட்டிருக்கேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான், ஏன் தான் இப்படி பண்ணுறானே புரியல அப்படின்னு பயங்கரமாக அழுறாங்க. இப்போ மஞ்சு வந்துட்டு, இந்த அனன்யா ஏன் தான் இப்படி மனசு பூரா வன்மத்தை வச்சுட்டு இருக்காலோ தெரியல, இதில் கூட அவங்க அம்மாவும் பாட்டியும் வரை சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அன்பரசி வந்துட்டு, இல்லை அந்த லெட்டரை அவள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டஸ்ட்பினில் தான் போட்டிருப்பா, நான் அதை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி வேகமாக அனன்யாவோட ரூமுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே டஸ்ட்பினே இருக்காது. அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் டஸ்ட்பினை தேடி பார்க்குறாங்க. அன்பரசி அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியும் அனன்யா வந்துட்டு அந்த லெட்டரை வந்து கீழே ஹாலில் தான் வாங்கியிருப்பாள், அப்போது கீழே ஹாலில் இருக்கிற டஸ்ட்பினில் இல்லைனா கிச்சனில் இருக்கிற டஸ்ட்பினில் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே ஓடி வராங்க. அங்கே வந்து தேடி பார்க்குறாங்க, அங்கே டஸ்ட்பின்னே இருக்காது. அப்போ மஞ்சு வந்துட்டு சொல்கிறாங்க, வசந்தாக்கா இப்போ தான் வந்தாங்க, எப்படியும் அவங்க வந்த உடனே குப்பையை கொட்டுறதுக்காக தான் போவாங்க, அவங்க தான் இந்த டஸ்ட்பினை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு உடனே அன்பரசி அவங்கள தேடிட்டு ஓடுறாங்க. வசந்தாக்கா பின்னாடியே வந்து ஓடுறாங்க. இப்போ அன்பரசி வசந்தாக்கான்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு காதலே விடாது. கிட்ட போயிட்டு கொட்டு போகும்போது அன்பரசி ரொம்ப சத்தமாக கத்துறாங்க, கொட்டாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாங்க. இந்த மாதிரி அனன்யா எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டுட்டா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா 2 டஸ்ட்பினில் ஒரு டஸ்ட்பின்லேருந்து அந்த லெட்டர்லாம் எடுத்துக்கிட்டு அன்பரசி வராங்க. எங்கள் அப்பா வந்து எனக்காக என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சு படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விஸ்வா வந்துட்டு அன்பரசியை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்படியாவது அன்பரசிக்கு என்னோட காதலை புரிய வச்சு அவளை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன், கண்டிப்பாக இது நடக்கும், யார் தடுத்தாலும் எனக்கும் அன்பரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. அப்போது பத்மா வந்துட்டு விஸ்வாவை கூப்பிட்டுட்ருப்பாங்க. அதை விஸ்வா வந்து கவனிக்கவே மாட்டார். ஒரு 3-4 முறை கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் விஸ்வா திரும்பி பார்ப்பாரு. என்ன விஸ்வா, நான் இத்தனை முறை கூப்பிட்டுட்ருக்கேன், நீ திரும்பி கூட பார்க்காம அப்படி என்ன உனக்கு யோசனை, நீ என்ன யோசிச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ யோசிக்கிறது எதுவுமே நடக்காது, இங்கே பாரு விஸ்வா, கற்பனையிலேருந்து முதல்ல ரியாலிட்டிக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாங்கள் அனன்யாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம், நீயும் ரெடியாகி வந்துரு, நல்ல நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. விஸ்வா ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா பத்மா வந்துட்டு சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நல்ல நேரம் கரெக்டாக கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. இப்போ சிவகாமி வந்துட்டு, எங்கள் வீட்டில் தான் ஒரு தத்திரம் இருக்கே, எங்கே அவர் வந்துட்டு அந்த அன்பரசியை கூட்டிகிட்டு வந்துடுவாரோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே பத்மா, என்னது அவளை கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, அவளை தான் நமக்கு பிடிக்காதுன்னு தெரியலாம், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பத்மா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. சரி நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சிவகாமி ஃபோனை வச்சதுக்கப்புறமா பத்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் இந்த ஜானகி மேடமும் சந்திரசேகர் சாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த அன்பரசியும் கூட வரப்போகிறாலாம், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ விஸ்வாவோட அப்பா, சரி அதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்க டைம் இல்லை, நீ போயிட்டு கிளம்பு அப்படின்றாங்க. அப்போது அவங்க அப்பா வந்துட்டு, நீங்கள் போயிட்டு விஸ்வா கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க விஸ்வாவோட அண்ணியும் அவங்க சிஸ்டரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அன்பரசி வரான்னு சொன்னால் விஸ்வா ரொம்ப ஜாலியாக கிளம்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.